வணக்கம் நண்பர்களே. மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி அப்படின்னு எந்த விதமான ஒரு மூட்டு சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான ஒரு வலிகளை ஒரு இயற்கை மருத்துவரிடம் போய் சொன்னாலும் அவர்கள் முதலில் நினைவுக்கு வருவது, முதலில் உங்களுக்கு பரிந்துரைப்பது எதுவாக இருக்கும்னா இந்த முடக்கத்தான் கீரை சம்பந்தமான ஒரு உணவோ அல்லது மருந்தாகத்தான் இருக்கும். ஏன் இந்த முடக்கத்தான் கீரைக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? இது மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளை மட்டும் தீர்க்காமல் இன்னும் பல்வேறு விதமான நன்மைகளை இதுக்கு மருத்துவ குணங்கள் இதற்கு இருக்கின்றது. ஸோ அதை பற்றி முழுமையாக, அதாவது உள்புறமாக எப்படி பயன்படுத்துவது, வெளிப்பிரயோகமாக நாம் எப்படி பயன்படுத்துவது போன்றவற்றை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ முடக்கத்தான் கீரை, முடக்கத்தான் கீரைக்கு பெயர்லேயே தமிழர்கள் மிக அழகாக அதை காரண பெயராக குறிப்பிட்டிருக்கிறார்கள். முடக்கு அற்றான், முடக்கு மற்றும் முடக்கு வாதம் சம்பந்தமான நோய்களை, குறிகுணங்களை அறுக்கக்கூடியது, நீக்கக்கூடியது. அதனால தான் முடக்கு அற்றான், பிறகு அது மருவி முடக்கற்றான் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி வருகின்றோம். இந்த முடக்கற்றான் கீரை நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்க மற்றும் அமெரிக்க நாடுகளிலும் இந்த முடக்கற்றான் கீரை ஒரு நேட்டிவ் தாவரமாக வளர்ந்து வருகின்றது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் பல்வேறு விதமான மருத்துவ பயன்பாடுகளுக்கு இவை பயன்படுத்தப்படுகின்றது. நம்ம சித்த மருத்துவத்தில் முடக்கற்றான் கீரை தவிர்க்க முடியாத ஒன்றாக நாம் பயன்படுத்தி வருகின்றோம். முடக்கத்தான் கீரை ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறோம். ஒன்று வெளிப்பிரயோகம், இன்னொன்று உள்பிரயோகம். முடக்கத்தான் கீரை மருந்திலும் சேர்க்கப்படுகிறது. இவை உணவாக நார்மலாகவே நம்ம யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் நாமளாகவே உணவாக சமைத்தும் வாரத்தில் 2 நாட்கள் அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கொண்டு வந்தாலும் மூட்டு சம்பந்தமான வலி, வீக்கம், அழல் போன்றவை குறையும். முடக்கற்றான் கீரையை வெளிப்பிரயோகமாக பல்வேறு விதங்களில் நாம் பயன்பெற்று குணம் பெற முடியும் பல்வேறு விதமான நோய்களுக்கு. அதில் குறிப்பாக மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள்னு எடுத்துட்டிங்கன்னா முடக்கற்றான் கீரையை மட்டும் விளக்கெண்ணெயில் தோய்த்து மூட்டுகளில் இரவு நேரத்தில் கட்டிருங்க. காலையில் வந்து அதை எடுத்துட்டா போதும். தொடர்ந்து ஒரு 7 முதல் 21 நாட்கள் வரைக்கும் கூட இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். வெளிப்பிரயோகம் அப்படிங்கிற எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்படி செய்வதன் மூலமாக மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம், பிடிப்பு இவை தளர்ந்து காலையில் எழுந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக நடப்பதற்கு ஏதுவாக அமையும். நிறைய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிசம் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து மூட்டுகளில் இறுக்கம் இருக்கும். நடக்கும் பொழுது அசைவு ஏற்படுத்தும் பொழுது மிகுந்த வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த வெளிப்பிரயோகமாக விளக்கெண்ணெயில் தோய்த்து கட்டுவது மிகப்பெரிய அளவில் பயனளிக்கின்றது. இரண்டாவது, கழுத்து மற்றும் இடுப்புகளில் ஏற்படக்கூடிய ஸ்பாண்டிலோசிஸ், லோ பேக் பெயின், இந்த மாதிரி இருப்பவர்கள், இந்த டிஸ்க் இம்ப்ரெஷன் இருக்கிறவங்க, இவங்க கூட முடக்கற்றான் கீரையோட விளக்கெண்ணெயை மிக லேசாக சூடு பண்ணி அதில் முடக்கற்றான் கீரையை ஒரு 5 நிமிடம் அதில் வதக்கிட்டு அதை எடுத்து அரைத்து ஒரு ஆயின்மெண்ட் ஃபார்மில் உங்களுக்கு வரும். அதை வந்து ஒரு ஆயின்மெண்ட்டாக கழுத்து மற்றும் இடுப்பு பகுதியில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலும் உங்களுக்கு வலி குறைவு மற்றும் இறுக்கம் குறைவு ஏற்படும். முடக்கற்றான் சாறு மட்டும் எடுத்து அதில் 1 முதல் 2 டிராப்ஸ், 2 துளிகள் மட்டும் காதில் ஏற்படக்கூடிய சீல் வடிதல், காதில் ஏற்படக்கூடிய இரைச்சல், இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு 2 சொட்டு மட்டும் காதில் விடலாம். இது உங்களுக்கு காது சம்பந்தமான அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன் உள்ள இருக்க சின்ன சீல் கட்டிகள் இருக்குது அப்படின்னா உடைந்து வெளியேறுவதற்கு ஏதுவாக அமையும். உடம்புல எங்கேயாவது கட்டி இருக்குது அப்படின்னாலும் முடக்கற்றான் கீரையை நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அதை எடுத்து கட்டி மேலே கட்டினீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி ஒன்றா அந்த கட்டி உடைஞ்சு வெளியேறும். அதில் உள்ளக்கிற சீல் மற்றும் கெட்ட நீர்கள் வெளியேறும். அல்லது இன்னும் சீல் உருவாகல் அப்படின்னா அந்த கட்டி அப்படியே அமுங்குவதற்கு ஏதுவாக அமையும். விரை வீக்கம் இருப்பவர்கள், விரைவுக்கு இருக்கிற நபர்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது, வெளியில் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த முடக்கற்றான் கீரை அரைத்து விதைப்பையில் வைத்து கட்டும் பொழுது அந்த வீக்கமானது குறைகின்றது அப்படின்னு நிறைய அனுபவங்கள் இருக்கின்றது. மருத்துவ நூல்களிலும் அவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி முடக்கற்றான் கீரைக்கு குடல் புழுக்களை அகற்றக்கூடிய தன்மை இருக்கின்றது. முடக்கற்றான் கீரை ரொம்ப கசப்பு நிறைந்தது. அதனால் அந்த சாறை மட்டும் எடுத்து ஒரு 20 முதல் 30 மில்லி அளவிற்கு வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறுவதற்கு ஏதுவாக அமையும். டெலிவரியான உமன்ஸ், அதாவது குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் தங்கியிருக்கு அப்படின்னா முடக்கற்றான் கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைத்து அடிவயிற்றில் பற்றிட வேண்டும். அப்படி அடிவயிற்றில் ஒரு பற்றாக இடும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு ஏதுவாக அமைகிறது. இந்த மாதிரி பல விதங்களில் நம்ம முடக்கற்றான் கீரை பயன்படுத்தப்படுகின்றது. உணவாக எப்படி நம்ம பயன்படுத்தலாம், உள்ள சாப்பிட்ற உணவாக எப்படி பயன்படுத்தலாம்னா, நிறைய பேர் ஏற்கனவே செஞ்சிட்டு இருப்பீங்க. முடக்கற்றான் கீரையை சாதாரணமாக பாசிப்பயிறு அந்த மாதிரி வச்சு நீங்கள் கீரையாக சமைத்து உண்ணலாம். முடக்கற்றான் கீரையை சாதத்தில் வெறும் சாப்பாட்டில் முடக்கற்றான் கீரையை மட்டும் லேசாக பொன்னுருவலாக வறுத்துட்டு சாதத்தில் போட்டு அப்படியே மருந்தாக பயன்படுத்தக்கூடியது நீங்கள் செய்ய முடியும். இது தவிர முடக்கற்றான் கீரைக்கு நிறைய மருத்துவ மருந்துகளை, சித்த மற்றும் ஆயுர்வேத மருந்துகளில் உள்பொருட்களாக சேர்க்கப்பட்டும் பயன்படுத்தப்படுகின்றது. முடக்கத்தான் வேர், இந்த முடக்கத்தான் செடி இருக்கு இல்லையா, அதோட வேர் மட்டும் எடுத்து
அதை நீங்கள் அரைத்து சூரணமாக பண்ணி இந்த முடக்கத்தான் வேர் சூரணமாக நீங்கள் செய்து ஒரு 5 கிராம் அளவிற்கு உணவிற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு பின் நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் இட்டு நீங்கள் ஒரு குடிநீர் மாதிரி காய்ச்சி ஒரு 200 மில்லி தண்ணீர் அப்படின்னா 1 ஸ்பூன் இந்த முடக்கத்தான் வேர் சூரணம் அதை போட்டு ஒரு 20 மில்லி தண்ணியாக குறுக வைத்து உணவுக்கு பின் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் மூலம் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கு அவை அமுகி நல்ல குணம் கிடைப்பதற்கு ஏதுவாக அமைகின்றது. இவையெல்லாம் முடக்கத்தான் கீரை இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் ஜென்ரலாக உங்களால் பயன்படுத்த முடிகிற அளவை மட்டும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி முடக்கத்தான் கீரைக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்கிறது. சித்த ஆயுர்வேத மருந்துகள்லையும் இவை பயன்படுத்தப்படுகின்றது. மூட்டு சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா முடக்கற்றான பயன்படுத்தாமல் விடாதீங்க. 1 நாள் 2 நாள் பயன்படுத்திட்டு விட்டுற வேண்டாம். தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வாங்க. குறைந்தபட்சம் வாரத்தில் 1 அல்லது 2 முறையாவது முடக்கற்றான வெளிப்பிரயோகமாக உள்பிரயோகமாகவும் பயன்படுத்துவதற்கு பாருங்கள். பயன்பெறுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.